அடுத்து நாம பார்க்க போற question, movement and accumulation of ions across a membrane against their concentration gradient can be explained by அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன். passive transport, active transport, osmosis and facilitated diffusion. இதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், நம்ம மெம்பரேன் வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள், அது எல்லாத்தையும் அலோவ் பண்ணாது. இதெல்லாம் தேவையோ அது செலக்ட் பண்ணி தான் அலோவ் பண்ணும். அதுவும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதுல 2 ப்ராசஸ் பாசிவ் அண்ட் ஆக்டிவ்னு இருக்கு. இப்போ பாசிவ் டிஃப்யூஷன்னா நிறைய கான்சென்ட்ரேஷன்ல இருந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனுக்கு தன்னால போறது, அது பேர் வந்து அலாங் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். அதாவது அலாங் த இன்புட் ஆஃப் எனர்ஜி கிடையாது, எனர்ஜியே தேவை கிடையாது, அது தன்னால போகும், அது பாசிவ் டிரான்ஸ்போர்ட். அதே மாதிரி ஒரு சில மெட்டீரியல்ஸ் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வந்து நிறைய கான்சென்ட்ரேஷனுக்கு போகும், அது அப்ஹில் ப்ராசஸ் சொல்லுவோம், இல்லைன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சொல்லுவோம். இது அகேன்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட், ஏன்னா கொஞ்சம் இருக்கிற இடத்துல இருந்து நிறைய இருக்கிற இடத்துக்கு அது மூவ் ஆக போகுது. ஸோ இது அகேன்ஸ்ட். இப்போ ஆஸ்மோசிஸ் என்னன்னு பார்த்தா மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹையர் வாட்டர் மாலிக்யூல் டு ரீஜன் ஆஃப் lower water molecule concentration. So இதுவும் along the method. This is also along the concentration gradient. So facilitated diffusion அப்படின்னா இங்கேயும் along the concentration gradient தான், ஆனால் அது தன்னால மூவ் ஆகாது. நிறைய சேனல்ஸ் இருக்கும், அந்த சேனல்ஸ் வந்து அங்கே சேனல் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும், நிறைய இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதுக்கு பேர் அலாங். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் படி பார்த்தா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்.